உங்களை கர்த்தர் ஒரு இடத்திலே கண்டிப்பாக கைவிட மாட்டார் என்று சொன்னால் கர்த்தர் கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். நீங்க அந்த காரியத்தை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த காரியம் நன்மையாய்த்தான் முடிய போகிறது. அந்த காரியத்தை எடுத்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி ரொம்ப கோபப்பட்டு நம்முடைய சரீரத்தில் பலவீனத்தை கொண்டு வர்றதை விட ஆண்டவரை உண்மையாய் நம்புகிற ஆண்டவருடைய பிள்ளைங்க எல்லா காரியத்தையும் எப்படி எடுத்துக்குவாங்க அப்படின்னா லகுவாய் எடுத்துக்குவாங்க. ஆமென் சொல்லுங்க. சரி, அதை பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுவரையிலும் நடத்தினார்ல, இனியும் நடத்துவாரு. நமக்கு என்ன பெருசா குறைஞ்சு போயிருச்சு? ஒண்ணுமே குறைஞ்சு போலையே. நம்ம என்னத்தை கொண்டு வந்தோம், நம்ம என்ன கொண்டு போக போறோம், அவ்வளவுதான், ஒன்றும் இல்லை. இதுல நஷ்டமானா இன்னொன்னுல கர்த்தர் தந்துட போறாரு. இந்த பிரச்சனைனா 4 நாளையில சரியாயிட போகுது, அவ்வளவுதான், கோவம் மாறிட போகுது, அவ்வளவுதான். ஒரு கையில இழந்தோமா, நம்ம தானே சம்பாதிச்சோம், நமக்கு தானே சம்பாதிக்கிறதுக்கு ஆண்டவர் கொடுத்தாரு, அன்னைக்கு சம்பாதிக்க கொடுத்தவரு இன்னும் சம்பாதிக்க கொடுப்பாரு. அப்படி என்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்குமானால் நான் நம்புறேன் நீங்க யாருன்னா விசுவாசத்திலையும் ஆண்டவருடைய அனுபவத்திலையும் ரொம்ப வளர்ந்தவர்களா இருப்பீர்கள். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம எல்லாரும் எதற்காக ஜெபிக்கணும் அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை வேண்டும். எதற்காக என்றால் என் வாழ்க்கையில எந்த சூழ்நிலையில் வந்தாலும் நான் உங்களை நம்புறதற்கு அடையாளமாக அந்த காரியத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா நான் லகுவா எடுக்கக்கூடிய ஒரு இருதயத்தை கர்த்தர் எனக்கு தருவீராக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.